ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவில் தனுஷ் ஐஸ்வர்யா அவர்களுடைய விவாகரத்துக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அதில் நம்ம தனுஷுடைய நிலை, ஐஸ்வர்யா அவர்களுடைய நிலை, ரஜினி சார் அவர்களுடைய நிலை, இது எல்லாமே அந்த குழந்தைகளுடைய நிலை எல்லாமே நம்ம பார்த்தோம். ஆனால் இவங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசனை பண்ணிங்களா? உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? ஓகே, நானே சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தனுஷ்க்கு அப்போது 21 வயசு. ஏன்னா அந்த வயசில் ஒரு பொண்ணு அழகாக நம்ம கூட பேசுகிறப்போ அவங்க மேலே தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இதில் அவங்க திருமணம் பண்ணிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவருக்கு அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருக்கும். அவருக்கு இந்த திருமணம், ஐஸ்வர்யாவை திருமணம் பண்ணிட்டா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னலாம் தனுஷ் அவர்களுக்கு தெரியவே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு 21 வயசு விடலை பையனுக்கு என்ன மாதிரியான இருக்குமோ, என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. ஓகே, சந்தோஷம். இந்த பொண்ணோட ஜாலியாக வெளியே சுற்றணுன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் இந்த பொண்ணை காட்டலாம். இப்படி ஒரு ஒல்லியாக சின்ன குட்டி பையன் மாதிரி இருக்க பையனுக்கு அழகாக இப்படி ஒரு பொண்ணா அப்படின்னு எல்லோரும் நம்மளை இதாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தான் தோணியிருக்குமோ தவிர, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா நம்மளால் நல்லா வச்சு பார்த்துக்க முடியுமா அப்படியெல்லாம் யோசிக்கிற வயசு அது கிடையவே கிடையாது. அதனால் தனுஷ் அவர்களை நம்ம எந்த வித தவறும் சொல்லவே முடியாது. ஆனால் அவங்க வீடு அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்தது இல்லைங்களா? அவங்க அப்பா அம்மா அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க இல்லையா? அவங்க இல்லையா இதை பற்றி யோசிச்சுருக்கணும் இல்லைங்களா? அதாவது தனுஷ்க்கு சின்ன வயசு, இந்த வயசில் கல்யாணம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ தான் கரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ தான் ஒரு படம் நடித்து அது ரொம்ப நல்லா போய் அதுக்கப்புறம் படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதில் ஒரு 2-3 படங்கள் ஹிட்டாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம இந்த பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஹீரோவாவது அந்த டைமில் கல்யாணம் பண்ணிக்குவாரா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இந்த டைமில் கல்யாணம் பண்ணிட்டோன்னா நம்ம மார்க்கெட் போய்டுன்னு சொல்லி கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் லேட் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதே போல் ஹீரோயின்ஸ் மார்க்கெட் போனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஆனால் அந்த வயசில் இவருக்கு அந்த கல்யாண விஷயம் அவரை தேடி வந்துருச்சு. ஓகே, அதில் தப்பு அப்படின்னுலாம் சொல்ல முடியாது, தேடி வந்துருச்சு. அவரும் அதை ஆசைப்பட்டுட்டார். அப்படியே அவர் ஆசைப்பட்டு வீட்டில் போய் சொல்கிறப்போ இவங்க அவருக்கு எடுத்து சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதாவது திருமணம் அப்படிங்கிற விஷயம் இந்த வயசில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைப்பா, இன்னும் ஒரு 5 வருஷம் போகட்டும், நீயும் நடிச்சிட்ருக்க, நீ நல்லா நடி, நம்ம அவங்க வீட்டில் பேசி அவங்கள வெயிட் பண்ண சொல்லலாம். ஒரு 5 வருஷம் கழித்து இன்னும் நல்லா நீ ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டின்னா அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும் உங்கள் 2 பேர்த்துக்கும், அப்போ பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸை முதல்ல சொல்லியிருக்கணும். இவங்க போய் கேட்குறப்போ திருமணம் நடந்தால் போதும் அப்படிங்கிற நிலமையில் அவங்க செஞ்சு வச்சுட்டாங்க. இதுக்கு என்ன ஜாதக ரீதியாக இதுக்கு என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பேராசை அப்படிங்கிற விஷயந்தான். நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் பேராசைப்பட்டோம் அப்படின்னா அதுக்கான நிலையை நம்ம அனுபவிச்சே தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையே இல்லாமல் அவர் வாழ்க்கையில் ஒரு சிக்கல் தான் இது அப்படின்றது தான் என்னோட கருத்து. இதுக்கு 100% காரணம் அவங்க அப்பா அம்மா அப்படிங்கிறது தான். ஏன்னா தான் குழந்தையோடைய எதிர்காலத்தை பற்றி அவங்க தான் யோசிக்கணுமோ தவிர வேறு யாருமே அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அப்போ இவங்க என்ன யோசித்தாங்கன்னா பேராசைப்பட்டாங்க. மிகப்பெரிய மிகப்பெரிய செல்வந்தருடைய மகள் அப்படிங்கிறது தான் இதே. இவங்க வேறு யாராவது ஒரு ஒரு பொண்ணை தனுஷ் விரும்பியிருந்தார் அப்படின்னா திருமணம் செஞ்சு வச்சுருப்பாங்களா? வீட்டில் 2 பேர் இருக்காங்க, சரி நாங்கள் விரும்பிட்டாங்க அதனால் செஞ்சு வச்சேன் அப்படின்னு சொன்னால் கூட வீட்டில் இன்னும் 2 பேர் தனுஷை விட பெரியவங்க திருமணமாகாமல் இருக்காங்க. அதில் பொண்ணும் இருக்குது. பொண்ணையும் மீறி நீங்கள் திருமணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பேராசை. இப்படி ஒரு செல்வந்தருடைய மகள், இவ்வளவு செல்வாக்குடைய ஒரு மனிதருடைய மகள், இவ்வளவு புகழ் வாய்ந்த ஒரு மனிதருடைய மகள், இது நமக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இன்னும் ஒரு 5 வருஷம்னு கேட்டோன்னா இந்த பொண்ணு வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணி போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? தனுஷ்க்கு இப்போ நல்லா போயிட்டுருக்கு, இப்படியே போகுமா?
இல்லை அது ஏதாவது ஒரு டவுன்ஃபால் வந்துருச்சுன்னா, ஒரு டைம் கேட்குறோம், அதில் 4 படம் ஓடாமல் போய் அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதையெல்லாம் யோசித்து தான் மகனுக்கு நல்லது செய்கிறதாக நினச்சி அவங்க பேராசைப்பட்டதோடைய விளைவு தான் இன்றைக்கி இவர்களுடைய இந்த தனுஷ் அவர்களுடைய மன முறிவுக்கு காரணமாக வருது. அதாவது தான் குழந்தைக்கு நல்லது தான் செய்யணும் அப்படின்னு நினச்சி அது நல்லதா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு சின்ன கோழி குஞ்சு, அப்போ தான் அந்த கோழி குஞ்சு ரெக்கையை விரிக்க ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் பறக்கவே ஆரம்பிக்கலை, தத்தி ரெக்கையை அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கோழி குஞ்சை கொண்டு போய் நீங்கள் எங்கே உட்கார வைக்கிறீங்க? அது டபுள் டைனாசரு. அதாவது டைனாசர் அப்படின்னு சொன்னால் கூட ஒன்று தான். இது ரஜினின்றது வந்து ஒரு 5 டைனாசர் சேர்ந்தது. இந்திய புகழ், உலக புகழ். அந்த ஒரு டைனாசர் முன்னாடி கொண்டு போய் ஒரு சின்ன கோழி குஞ்சு, அந்த கோழி குஞ்சுக்கு தெரியலங்க தான் வந்து கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரியல. அது ஏதோ நடக்குது அப்படின்னு நினச்சி அந்த கோழி குஞ்சு எல்லாத்துக்கும் சம்மதிக்குது. நீங்கள் அந்த கோழி குஞ்சை கொண்டு போய் அவ்வளோ பெரிய டைனாசர்ஸ் முன்னாடி உட்கார வச்சு அது எப்படி தாங்கும் அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். அவ்வளோ ஒரு இதை வந்து இவர்னால் தாங்க முடியுமா அப்படின்லாம் யோசிக்காமல் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லி பேராசைப்பட்டதோடைய விளைவு உங்கள் மகனுடைய வாழ்க்கையும் கெட்டு பேரன்களுடைய வாழ்க்கையும் இன்றைக்கி கெட வச்சிட்டிங்க. அப்போ என்ன ஆகும்? அதுதான் மிகப்பெரிய அவங்க அப்பா அம்மா தனுஷுக்கு செஞ்ச மிகப்பெரிய தவறு. ஓகேங்களா? இதை துரோகம்னு கூட சொல்லிக்கலாம் அந்தளவுக்கு. அதாவது இது கிடைச்ச வரைக்கும் லாபம், இது எப்படியும் அடித்து நம்ம இதை காப்பாற்றி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி உள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அது கரெக்டுன்னு பண்ணி வச்சவங்க இன்றைக்கும் அதை சரி பண்ண பார்த்துருக்கணும். இன்றைக்கி அதை பற்றி கவலையே இல்லாமல் அவங்க வந்து இதுவும் கேள்விப்பட்டது தான். கஸ்தூரி ராஜாவோ அவங்க மனைவியோ இதை சொல்லி நான் காதால் கேட்கல, கேள்விப்பட்டது தான். இந்த டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை வந்து அவங்க குடும்ப சூழ்நிலையில் ஒத்து வர மாதிரி ஒரு பொண்ணை அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம் தனுஷ் அவர்களுக்கு. அப்போது இந்த பொண்ணோட நிலைமை என்ன? மிக உயரத்தில் இருந்த ஒரு ரஜினிகாந்த் அவர்களுடைய எதிரில் போய் நிற்கிறது அப்படிங்கிறதே கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது அப்படிங்கிறதே நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் ஈஸியாக செஞ்சுட்டு இன்றைக்கி வந்து எங்கள் ரஜினிகாந்த் வீட்டில் எங்களுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஏதாவது நியாயம் இருக்கா? இதுதாங்க நடக்கும். தெரிஞ்சுதானே வந்தீங்க. நமக்கு சமமாக இருக்கிற இடத்துக்கு போனோன்னா ஒரு மரியாதை கிடைக்கும். நமக்கு கொஞ்சம் மேலே இருக்கவங்க இடத்துக்கு போனாலே நமக்கு மரியாதை கிடைக்காது. நீங்கள் நம்மளை விட ஒரு 100 மடங்கு மேலே இருக்கிற வீட்டுக்கு போயிட்டு அந்த இடத்துல எனக்கு மரியாதை வேணும் அப்படின்னு கேட்டால் கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சு தான் அந்த திருமணமே நடந்துச்சு இல்லைங்களா? இங்கே வந்து என்ன வேணால் நடக்கலாம் நாளைக்கு. இந்த வீட்டில் வந்து நமக்கு மரியாதையெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறத அதெல்லாம் யோசிச்சிருந்தா இந்த திருமணத்தையே நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நமக்கு மரியாதை கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு சமமான இடத்துல தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நம்மளை ஒருத்தர் மதித்து நடக்கணும்னா அவங்க வந்து நமக்கு சரி சமமானவங்களாக இருக்கணும். நம்மளை விட கீழே இருக்கவங்களுக்கும் நம்மளோட இது புரியாது, நம்மளை விட ரொம்ப மேலே இருக்கவங்களுக்கும் நம்மளை மதிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. அதனால் நமக்கு சரி சமமான ஒரு 7ஆம் பாவம் வந்து அவங்களோட 7ஆம் பாவத்தை தான் அவங்க ஏற்றுக்கணும். அது அடுத்து 8ஆம் பாவத்துக்கும் 6ஆம் பாவத்துக்கும் போகிறாங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் அப்படின்னா தான் அந்த பாவங்களுக்கு போகணும். அப்படி இல்லை அப்படின்னா 7ஆம் பாவத்தோடு நிறுத்திக்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் வந்து பெரிய இடமா பார்த்து கல்யாணம் பண்ணுவோம், ஆனால் அவங்க வந்து எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னா அது கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது. கொடுக்க மாட்டாங்களா அப்படின்லாம் நான் சொல்லலை. கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம் இல்லையா? அப்படி கொடுக்காமல் போயிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். அதே போல் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து பணம் கொடுத்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நம்மளால் என்ன வாங்க முடியும்? என்னால் ஒரு ஸ்கூட்டர் தான் வாங்க முடியும்னா ஸ்கூட்டர் வாங்கிட்டு நிறுத்திக்கணும். நான் வந்து கார் வாங்குவேன், அதுவும் கார் 1 கோடி ரூபாய் கார் வாங்குவேன். 50 லட்சம் தான் என்கிட்ட இருக்குது. 50 லட்சம் என் மாமனார் கொடுக்கணும் அப்படின்னா அது அவரோட இஷ்டம். கொடுப்பார், கொடுக்க மாட்டார், என்ன வேணாலும் பண்ணுவாங்க. கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க இல்லைல்ல? அப்போ இன்றைக்கி வந்து இதெல்லாம் வருதுன்னா அவர் செய்யலை, ரஜினி வந்து இவங்க நினச்ச மாதிரி எதுவும் செய்யலை, ரஜினி வந்து மரியாதை கொடுக்கல அப்படின்னா அப்போ இதையெல்லாம் எதிர்பார்த்தா நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அப்போ பேராசை தானே உங்களுக்கு. ஏதோ ஒன்று நீங்கள் செய்வீங்க, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் சொத்தெல்லாம் எழுதி கொடுப்பீங்கன்னு நம்பி தானே நாங்கள் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னா எதுக்கு பண்ணீங்க?
லவ் மேரேஜ் தானே இது, அப்புறம் எப்படி மாமனார் டௌரி கொடுப்பாரு? ஓகேங்களா? அந்த மாதிரி மிக 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 பேராசையில் ஒரு திருமணத்தை பண்ணி பெத்த பையனோட வாழ்க்கையவே கெடுத்துட்டு இன்றைக்கி நாங்கள் இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு ஜாதக நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பேராசை அப்படிங்கிறது தான் முதல் விஷயங்க. நமக்கு எல்லாமே கிடைச்சிடணும் அப்படி, அதுக்காக விஷயங்களை ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி எசைஞ்சு போகிறது தான் இந்த 3, 7, 11ஆம் பாவங்கள். அப்போது அன்னைக்கு எல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எசைஞ்சு போய் அந்த திருமணத்தை பண்ணிக்கிட்டாங்க. அந்த திருமணம் பண்ணி 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ இந்த இடத்துல இந்த கிராஃப் ஏறுது. இங்கே ஒரு செல்வாக்கில் ரஜினி சாருக்கு ஒரு 30% தனுஷ் அவர்கள் போயாச்சு. அதுக்கப்புறம் அதே போல் பணத்துலேயும் ஒரு 30% தனுஷ் அவர்கள் போயாச்சு. அது புகழ்லையும் அதே மாதிரி புகழ் வந்துருச்சு. தனுஷ்க்கு இந்த ரஜினிக்கு இருக்க மாதிரி கோடிக்கணக்கான ரசிகர்கள் தனுஷ் அவர்களுக்கும் வந்தாச்சு. இதெல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு மரியாதை கிடைக்கல, எங்களுக்கு பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா இது என்ன அர்த்தம்? உங்கள் தேவைப்படி அன்னைக்கு பேராசையில் இந்த கல்யாணத்தை நடத்திக்குவீங்க. இப்போ கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு எல்லா வசதிகளும் வந்ததுக்கப்புறம் இப்போ அவங்க எங்களுக்கு இதெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னா பிரச்சனை யார்கிட்ட இருக்குது? உங்களுக்கு. ஆமாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க. அது கொடுக்கறது கொடுக்காது அவங்க இஷ்டம். அவங்க ஒன்றும் உங்களுக்கு சொத்து கொடுக்குறோன்னு சொல்லி கல்யாணம் பண்ணலை இல்லையா? அப்போது அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் பேராசை தானே. லக்னத்திலேயே 8ஆம் பாவம் இருக்குது. லக்னம் 3, 7, 11 இருக்குது. 8ஆம் பாவம் புறபாவ தொடர்புகளோட இருக்குது. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு எல்லாமே அவங்க சௌரியத்துக்கு அவங்க தேவைக்கு அவங்க செஞ்சுக்குவாங்களோ தவிர அடுத்தவங்களை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. தப்பு நீங்கள் பண்ணது. ஒரு 28 வயசில் தனுஷ் அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா என்ன அட்டாசமாக இருந்திருக்கும். இன்றைக்கி அவரோட வாழ்க்கையை நமக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி தோணியிருக்கோம். பேராசை அப்படிங்கிற விஷயத்தால் அவங்க தான் ஒரு என்டையர் குடும்பத்தோட விஷயத்தையே கெடுத்திருக்காங்க. தனுஷ் அவர்கள் வாழ்க்கையை கெடுத்திருக்காங்க, ஐஸ்வர்யா வாழ்க்கையை அந்த 2 குழந்தைங்களும் கஷ்டப்படுது. அதன் மூலயமா ரஜினி அவர்களும் அவர்கள் மனைவி அவர்களும் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. அப்படின்னா இதுக்கு எல்லாமே காரணம் அந்த பேராசை அப்படிங்கிற விஷயந்தான். அந்த பேராசையோட நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னபாவம் 3, 7, 11ன்னு எப்படி வேணாலும் நான் என் வாழ்க்கையை மாற்றிக்குவேன், எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிரகநிலை இருக்கிற ஒரு ஜாதகர்கள். அந்த ஜாதகத்தில் 8ஆம் பாவம் 8ஆம் பாவத்தையே தொடர்பு வச்சு எல்லாமே தனக்கு சாதகமாகவே எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 8ஆம் பாவம் 8ஆம் பாவ தொடர்புலையே இருக்கும். அதாவது அவங்க தவறே செஞ்சுட்டா கூட அதை பற்றியெல்லாம் எந்த இதுவும் இல்லை, செஞ்ச தவிர திருத்தி அதை தான் சரி பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களும் அங்கே இல்லை. அது சரி பண்ணவே முடியல. அதனால் எதுவும் தான் பையன் மேலே தப்பு அப்படின்னு சொல்ல முடியல, அந்த பொண்ணு மேலே தப்பு அப்படின்னு சொல்ல முடியல. அதனால் இன்றைக்கி சரி நடந்து போச்சு, பேசாமல் இருந்துக்கலாம். நம்ம பேசாமல் இருந்துட்டோன்னா அது ஏதோ நடந்துரும்ல. பணம் இருக்குது, பணம் வந்துடுச்சு, பையனுக்கு பணம் இருக்குது, நல்லா சம்பாரிச்சிட்டார், நல்லா இருக்கார், இன்னும் புகழ் இருக்குது, இன்னும் நல்லா சம்பாதிப்பார், எல்லாம் பணங்கிற விஷயம் ஓகே ஆயிடுச்சு. குணம் அப்படிங்கிற விஷயத்தில் அவளுடைய சந்தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. அவங்க நினச்சது நடந்துருச்சு, அதுக்கப்புறம் ஏதோ நடக்குது, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏற்றுக்கிறதே இல்லை. அப்படிங்கன்னா அதாவது தெரியாமல் இல்லை, எல்லாம் நல்லா தெரியும், இது ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு தெரியும். ஆனாலும் நாங்கள் பேசாமல் இருந்துக்குவோம். பேசாமல் இருந்துட்டோம்னா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும்ல. அந்த மாதிரி 8ஆம் பாவம் 8ஆம் பாவத்தையே தொடர்பு கொண்டு இருக்கும்போது அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சத்தம் இல்லாமல் இருந்துக்குவாங்க, எதுக்கும் ரியாக்டே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி பேசாமல் இருந்துக்கிட்டு எல்லாமே பண்ணிடுறது, தப்பெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான எந்த ஒரு ரியாக்ஷனையும் காட்டாமல் இருக்கிறது. அப்படின்னா அதாவது தெரிஞ்சே தான் நாம் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை வெளியே காட்டுறதே இல்லை. சரி நான் என்ன பண்ண முடியும், நடந்துருச்சு, இனி அப்படி போகலாம் அப்படின்னு பையனை பகைச்சிக்க மாட்டாங்க. யார்கிட்டையும் எந்த இதுவும் இருக்காது.
எதுவுமே அதுக்கு எந்த ரியாக்டும் பண்ணுறதில்ல. அது ஏதோ 3வது வீட்டில் நடக்கிற மாதிரியும் அவங்களுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி பேசாமல் இருந்து போகிற போக்குக்கு போயிட்டு பேசாமல் இருந்துப்பாங்க. அவ்வளோதான். இந்த ஜாதகர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லக்னம் 3 7 11 அப்படின்னு வச்சு 3ஆம் பாவமும் 3 7 11 பயங்கர விவரம். ஆனால் அந்த எல்லா இடத்துலையும் காட்டுறது தப்பும் பண்ணிவிட்டு, அந்த தேவைக்கு தப்பு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மிச்ச இடங்களில் பேசாமல் இருந்துக்கிறது. அப்படிங்கிறப்போ 8ஆம் பாவத்தையே தொடர்பு கொண்டு அந்த விஷயங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசாமல் இருந்து ஏதோ இது நடந்ததுக்கெல்லாம் காரணம் தனுஷும் ஐஸ்வர்யாவும் தான். நாங்கள்லாம் ஒன்றும் இல்லை. இது 8ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டு இருக்கும்போது அவங்க எதை பற்றியும் கவலைமே இல்லை. இன்றைக்கி பிரச்சனை இல்லாமல் இருக்குல்ல, இன்றைக்கி எனக்கு தேவையான பணம் இருக்குது, நல்ல வாழ்க்கை இருக்குது. இது யாருனால வந்தது? தனுஷால் வந்ததா? ஓகே, அதோடு போதும். அதோடு விட்டுட்டு நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லி எதை பற்றியும் கண்டுக்காமல் போகிறவங்க 8ஆம் பாவத்தையே தொடர்பு கொண்ட நபர்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது உங்கள் ஒரு பேராசை ஒருத்தருடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் கெடுக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சது இல்லைங்களா? அதே போல் அதாவது இந்த பேராசை அப்படிங்கிறது ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுத்துருச்சு. இன்னொரு பேராசை அப்படிங்கிறது ஒரு சாம்ராஜ்யத்தை அழித்து பல குடும்பங்களுக்கும் பல பிரச்சனைகளை கொடுத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வர பதிவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.